மாணவி கிரிஷாந்தியினுடைய வழக்கு இன்றைய தினம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. தொடர்ந்துமே நாங்கள் சாகும் வரைக்குமே இந்த சிறையில் எங்களுடைய நாட்களை கழிப்பது மிகவும் கொடூரமானது, அது மனிதாபிமானமற்ற செயல் என்று அவர் சொல்லியிருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்ட மாணவிதான் கிரிஷாந்தி. பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் கொலை செய்யப்பட்டார். 7க்கும் மேற்பட்ட உடலங்களுக்குரிய எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதில் குறிப்பாக 14 வயது சிறுமி ஒருவருடைய 20 வருடத்திற்கு உட்பட்ட உடலங்களுடைய விஷயங்களும் இங்கே இருக்குது. நாங்கள் நீதிமன்றத்துக்கு விண்ணப்பம் செய்தோம். இந்த புதைகுழியை, இந்த பிரதேசத்தை, குற்ற பிரதேசத்தை புதைகுழியாக பிரகடனப்படுத்த சொல்லி அங்கே ராமநாதன் அவர்கள் இப்போ மீண்டும் சுமந்திரனை சீண்டுவதனூடாக அரசியலுக்குள் மீண்டும் நுழைவதற்கான ஒரு கம்பேக் கொடுப்பதற்கான ஒரு நிகழ்ச்சி நல்லாகத்தான் இது இருக்குமா என்கின்ற அர்ச்சுனா ராமநாதன் மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய சண்டையும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இப்போ ஒட்டுக்குழுக்களின் தலைவராக வந்திருக்கின்றார். அப்போ அதை மறைக்கிறதுக்காண்டி தான் இவர் இந்த விஷயங்களை சொல்கிறார். அப்போ அவருக்கு இதில் அவரை வேற கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை அவர்கள் பயன்படுத்தினோம், இல்லாட்டிக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் அதில் தொடர்பு இருக்கின்ற. ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய செய்தி பரப்பில் பல விடயங்கள் வெளியாகிய வண்ணம் இருக்குன்னா, அதில் குறிப்பாக மாணவி கிரிஷாந்தியினுடைய வழக்கு இன்றைய தினம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதில் குறிப்பாக இந்த சோமரத்ன ராஜபக்ச என்ற முன்னாள் இராணுவ வீரருடைய இந்த அடிப்படை உரிமை மீறல் மனு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதில் இந்த அவர்களுடைய மனு முற்றாகவே நிராகரிக்கப்பட்டு அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று நீதியரசர்கள் குழாம் ஒட்டுமொத்தமாக தெரிவித்திருக்கின்றது. அப்போ இந்த மரண தண்டனை விதிக்கப்படுகின்ற பொழுது இது தொடர்பாகவும் அந்த குறிப்பிட்ட இராணுவ வீரர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அதாவது எங்களுக்கு இந்த மரண தண்டனை எங்களுடைய தொடர்ந்துமே நாங்கள் சாகும் வரைக்குமே இந்த சிறையில் எங்களுடைய நாட்களை கழிப்பது மிகவும் கொடூரமானது, அது மனிதாபிமானமற்ற செயல் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். அப்போ அந்த விடயத்தை சொன்னதனூடாக அதற்கு பிறகு இந்த ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த மரண தண்டனை என்றால் அது பிறகு பிற்காலங்களில் ஆயுள் தண்டனையாக மாற்றப்படும். அப்படி ஆயுள் தண்டனையாக மாற்றப்படுகின்ற காலகட்டத்தில் அவருக்கு சில நேரங்களில் ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்பு வழங்கப்படலாம். அது அவருடைய அடிப்படை உரிமை அல்ல, ஆனால் அவருடைய நன்னடத்தை காரணமாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காக அவருக்கு இந்த பொது மன்னிப்பு வழங்கப்படலாம். அந்த வகையில் இப்போ இந்த குறிப்பிட்ட சோமரத்ன ராஜபக்ச என்ற இராணுவ வீரர் தனக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் சொல்லிட்டிருக்கின்றார்கள் அவர் அந்த மனுவை சமர்ப்பித்த குழுவினர். அப்போ ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு அந்த சட்டமா அதிபர் என்ன விஷயத்தை சொல்லியிருக்காங்க, இது உங்களுக்கான உரிமை அல்ல, ஜனாதிபதி விரும்பின் உங்களுக்கு இந்த பொது மன்னிப்பை ஏற்படுத்தலாமே தவிர இதை நீங்கள் ஒரு மனித உரிமையாக ஏற்றுக்கொள்வது தவறான விடயம் என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக அவர்களது மனுவே நிராகரிக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், இந்த வழக்கு ஒரு பக்கம் இருக்குது. இந்த வழக்கு தொடர்பாக நாங்கள் பேசாமல் இந்த பொது அடுப்பில் இந்த விஷயத்தை பார்த்தோம்னா, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்ட மாணவி தான் கிரிஷாந்தி. பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் கொலை செய்யப்பட்டார். பிறகு அவருடைய உறவினர்கள் கூட அந்த இடத்துல கொலை செய்யப்பட்டு அங்கே புதைக்கப்பட்டிருந்தார்கள். செம்மணி படுகொலைகளின் துன்பகரமான சம்பவங்களின் மிக முக்கியமான சம்பவம் மாணவி கிரிஷாந்தினுடைய கொலை வழக்குத்தான். ஆகவே அந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை செய்துவிட்டு தாங்கள் சிறைவாசம் அனுபவிப்பது ஒரு மனிதாபிமானமற்ற செயல் என்று சொல்வது உண்மையிலேயே ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இதற்கான எதிர்ப்புகளும் இப்போ கிளம்பி இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும்னு பார்த்திங்கன்னா, இந்த கிரிஷாந்தினுடைய விடயம் தொடர்பாக பேசுகின்ற பொழுது செம்மணியில் மனித புதைகுழி அகழ்வு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அந்த புதைகுழி அகழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அதில் 7க்கும் மேற்பட்ட உடலங்களுக்குரிய எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதில் குறிப்பாக 14 வயது சிறுமி ஒருவருடைய இந்த எச்சமும் கண்டுபிடிக்கப்பட்டது. அவருடைய வயது 14 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமி என்றது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அவர் அடித்து கொல்லப்பட்டிருக்கலாம் என்கின்ற விடயமும் அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் தெரிய வந்திருக்கிறது. ஆகவே அடித்து கொல்லப்பட்டிருக்கலாம் என்றால் முன்னைய காலகட்டங்களில் இந்த இராணுவத்தினரால் நடத்தப்பட்ட இனப்படுகொலைகளின் ஒரு சாரமாகத்தான் இது இருக்குமா என்கின்ற கேள்வி இப்போ பலருக்கும் எழுந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இது கிட்டத்தட்ட ஒரு 20 வருடத்திற்கு உட்பட்ட உடலங்களுடைய விஷயங்களும் இங்கே இருக்குது, எச்சங்களும் இங்கே இருக்குது என்ற விடயமும் அண்மையில் இது தொடர்பான ஆய்வுக்கு பிறகு கிடைச்சிருக்கின்றது. ஆகவே இந்த ஆய்வின் மூலமாக இந்த முன்னைய காலகட்டங்களில் நடந்த இந்த போர் சூழலையும் அதற்கு முன்னைய காலகட்டங்கள்லையும் நடந்த இந்த
படுகொலை மற்றும் துன்புறுத்தல் சம்பவத்துக்கான ஒரு சாரமாகத்தான் இந்த செம்மணி புதைகுழி இருக்குமா என்கின்ற கேள்வியும் இப்போ எழுந்திருக்கின்றது. செம்மணி புதைகுழியை பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது மன்னாரில் சதோசா புதைகுழியின் விவரமும் வந்து இப்போ மூடப்பட்டுத்தான் இருக்கின்றது. அதேமாதிரி கொக்கு தொடுவாய் புதைகுழியின் விடயமும் வந்து ஏதோ ஒரு புதைகுழி பற்றி பேசிக்க நாங்கள் அதை பேசுகிறோமே தவிர அந்த விஷயம் திருப்பியும் ஒரு அரசியல் காரணங்களுக்காகவோ அல்லது ஊடகத்தினுடைய பார்வை அதில் இப்போ பெரிதளவில் விடாமல் இருக்கிறது காரணத்தினாலேயோ அது ஏதோ மூடி மறைக்கப்பட்ட விடயமாகவே மாறி இருக்கின்றது. ஆகவே இந்த விஷயத்தை நாங்கள் பேசுகின்ற பொழுது அப்படி இந்த செம்மணி படுகொலையும் மாறிவிடுமோ என்கின்ற ஐயப்பாடு இப்போ எழுந்திருக்கின்றது. ஆக இது தொடர்பாக ஊடகங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அது மட்டும் இல்லாமல் உரிய அதிகாரிகள் இந்த உடலங்கள் ஏன் இங்கே புதைக்கப்பட்டன, இதற்குரிய வரலாற்று பின்னணி என்ற விடயங்கள் உடனடியாக கண்டுபிடிக்கப்பட்டு உரியவர்களுக்கு தண்டனையும் வழங்கப்பட வேண்டும் என்று பலரும் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைச்சிருக்கின்றார்கள். இன்று சித்துப்பாத்தி புதைகுழி வழக்கு 2ஆம் கட்டத்தின் 2வது நாள் காலை ஆரம்பிக்கப்பட்ட போது காணா போனோர் சார்பில் குடும்பங்கள் சார்பில் நாங்கள் நீதிமன்றத்துக்கு விண்ணப்பம் வந்து செய்தோம். இந்த புதைகுழியை இந்த பிரதேசத்தை குற்ற பிரதேசத்தை புதைகுழியாக பிரகடனப்படுத்த சொல்லி அந்த இடத்தில் யாழ் நீதவான் நீதிமன்ற நீதிபதியே ஆனந்தராஜா அவர்களினால் சட்ட வைத்திய அதிகாரிக்கும் யாழ்ப்பாண போலீஸாரின் சட்ட வைத்திய அதிகாரியின் அபிப்பிராயத்தையும் போலீஸாரினுடைய அறிவுறுத்தல் விடயங்களையும் அது சம்பந்தமாக கேட்டு பெற்றுக்கொள்வதற்காக அவர்களுக்கு கட்டளை ஒன்று ஆக்கியிருக்கின்றார். இன்று இந்த 2ஆம் நாள் நிகழ்வின் போது ஏற்கனவே ஒரு மண்டையோட்டு தொகுதி பூரணமாக எடுக்கப்பட்டு 2வது மண்டையோட்டு தொகுதி இப்போது அகழ்ந்தெடுக்கப்படுற நடவடிக்கை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மீண்டும் நாளை தொடர்ந்து இந்த அகழ்பணி நடைபெறும். இப்போ இந்த இது ஒன்று இருக்குது, இது வந்து இப்போ உத்தியோகமாக ஒரு மாஸ்கிரேட் சைட்டுன்னு சொல்லி அடையாளப்படுத்தி கோல் பண்ண போகிறாங்கன்னு நீங்கள் கேட்டு அதுக்கான விண்ணப்பம் இன்று தான் நாங்கள் செய்கிறாங்க. அதற்கான சட்ட வைத்திய அதிகாரியின் அபிப்பிராயத்தையும் யாழ்ப்பாண போலீஸாரினுடைய இது குறித்தான நடவடிக்கைகளையும் சம்பந்தமான அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறு கௌரவ நீதவான் கட்டளை ஒன்றை ஆக்கியிருக்கின்றார். அதற்கு பிற்பாடு 6ஆம் தேதி அது சம்பந்தமான கட்டளை ஆக்கப்பட இருக்கின்றது. அது வரைக்கும் இந்த அகழ்பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த இடம் என்ன ஒரு மனித புதைகுழி அடையாளப்படுத்தி நடக்குதா இல்லை அது சாதாரணமான? அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு அகழ்பணி ஒரு கட்டுமான பணி நடைபெற்ற போது அதுக்கு சந்தேகத்துக்கிடமான மனித எச்சங்கள் கண்டபடியினால் அதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கையின் போது இவ்வாறு 6க்கு மேற்பட்ட மனித எச்சங்கள் காணப்படுவதனால் சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக 3 மண்டையோட்டு தொகுதிகளுக்கு மேற்பட காணப்படுவது அது ஒரு சந்தேகத்துக்கிடமான புதைகுழியாக வரையறுக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த அகழ்பணியில் பேராசிரியர் ராஜ்சோமோதாவின் குழுவினரும் சட்ட வைத்திய அதிகாரிகளும் சோப்போ போலீஸாரும் பிரதேச சபை பிரதேச செயலாளர்கள் நல்லூர் பிரதேச சபை அவர்களும் இணைந்து இந்த அகழ்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக இப்போ செம்மணி படுகொலையினுடைய விவரம் எப்படி இருக்கேங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த ஆனந்த விஜயபால ஒரு கருத்தொன்றை சொல்லியிருக்கிறார். அண்மையில் உங்களுக்கு தெரியும் இந்தியாவிலே இருந்து வந்த அகதி ஒருவர் அகதி அந்தஸ்தை பெற்று இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்த இவர் இலங்கையிலிருந்து யுத்த சூழல் காரணமாக தன்னுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கும் என்பதன் காரணமாக அவர் இந்தியாவுக்கு சென்றார். அவர் இலங்கைக்கு வருகின்ற பொழுது அவர் பலாலி விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். பிரகாண்மையில் அவர் பிணையில் இப்போ விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். ஆனால் அவரை கைது செய்யப்பட்டதுக்கு பல காரணங்களை இந்த ஆளும் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது. இது நாங்கள் எங்களுடைய கொள்கை அடிப்படையில் இவரை கைது செய்யலை. இது வந்து முதல்ல இருந்த சட்டங்கள் இவரை கைது செய்கிறதுக்கு ஏதுவாக இருந்தபடியாக தான் இந்த கைது நடந்திருந்த பல விஷயங்கள் சொல்லப்பட்டது. அதுலேயும் குறிப்பாக ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த ஆனந்த விஜயபாலா அவர்கள் இந்த வெளிநாட்டிலிருந்து இங்கே வருபவர்கள் இனி பயப்படாமல் வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதற்குரிய சட்ட நகர்வுகள் தொடர்பாக நாங்கள் பேசியிருக்கின்றோம். அது தொடர்பான பிரேரணைகள் அது தொடர்பான பத்திரங்கள் வந்து அமைச்சரவை பத்திரங்கள் வந்து இப்போ சமர்ப்பிக்கிறதுக்கான அலுவல்கள் நடந்து கொண்டிருக்குது. இனி அங்கிருந்து இங்கே வருபவர்கள் வந்து இங்கே இருந்து அதாவது போர்ச்சூழல் காரணமாக வெளிநாட்டுக்கு தப்பி போய்விட்டு இங்கே வருபவர்கள் வந்து இனி தாராளமாக வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இனி வருங்காலங்களில் இடம்பெறலாம். அதற்கான பாராளுமன்ற நகர்வுகளும் இப்போ நடந்து கொண்டிருக்கின்ற பொருள்பட ஆனந்த விஜயபால் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆகவே இது புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற ஆட்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகத்தான் இருக்கின்றது.
இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த சுமந்திரன் அங்கே ராமநாதனுக்குரிய ஒரு கட்சி ஒரு போர் ஒன்று இப்போ வந்திருக்கு. என்னென்று பார்த்தீங்கன்னா இந்த முன்னைய காலகட்டங்களில் கூட இவர்கள் தங்களை ஒருவரை விமர்சித்து கொண்டிருந்தார்கள். இப்போ பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகான சூழலில் அங்கே ராமநாதனுடைய அரசியல் பிறப்பு கொஞ்சம் வலுவிழந்து அல்லது சோகை போயிருந்ததுன்றது தான் ஒரு குறிப்பிட்ட காரணமாக நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் இப்போ மீண்டும் இந்த சுமந்திரனை வம்புக்கிழுக்கின்ற அல்லது சுமந்திரனுடைய தன்னுடைய சண்டையை தொடங்குகின்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் செய்திருக்கிறார். அவர் என்ன விஷயத்தை சொல்லியிருக்கிறார்ன்றதை நான் தொடர்ந்துமே படிக்கிறேன் பாருங்கள். அவர் தன்னுடைய அறிக்கையில் தற்போது சமூக வலைத்தளங்களில் தனக்கு எதிராக ஏற்படும் கருத்துருவாக்கங்களுக்கு பின்னால் புதிய இளைஞர்களை தன்னுடன் ஈர்த்து கொள்ளவும் அரசியல் ரீதியாக தனக்கு வேண்டிய இலக்கினை அடைவதற்காகவும் மேற்கொள்ளப்படும் முயற்சியை ஒரு புதிய பாணியாக காணலாம். இந்த முயற்சிக்காக முதலில் நான் என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் தனது கருத்துக்களின் ஊடாக மற்றவர்களை தாக்கி தனது எதிர்ப்பாளிகளுக்கு எதிரான மனநிலையில் வெள்ளையடிப்பு செய்யும் செயற்பாட்டை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் வாக்களை குறித்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று பேசுவதற்கு என்ன அவசியம் இருக்கின்றது? 2020ஆம் ஆண்டில் நிகழ்ந்த விடயங்களை 2025ஆம் ஆண்டில் உரைக்கும் போது சுமந்திரனை தோற்கடித்தால் எனக்கு அமைச்சு பதவி தரப்படும் என்ற தகவல் வெறும் ஊகத்தின் அடிப்படையிலானது. இது கௌரவ சுமந்திரன் அவர்களின் கல்வி அறிவையும் பதவி நிலையையும் அரசியல் ஞானத்தையும் கேள்விக்குள்ளாக்குகின்றது. வாக்கு நிலையத்தில் அன்றைய தினம் நிகழ்ந்த அசாதாரண சூழ்நிலைக்கு காரணம் சுமந்திரன் அவர்களே என்பதை மறுக்க இயலாது. மக்கள் தலைவர் என்பவன் சூழ்நிலையை உணர்ந்து நடப்பவராக இருக்க வேண்டும். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் அதுபோல நடந்து கொள்ளவில்லை என்பதும் தெளிவாகின்றது. தொடர்ந்து நான் அன்று சசிகலா அவர்களின் வீட்டுக்கு சென்றதற்கான காரணம் அன்றைய தினம் மாலை எனது சாவகச்சேரி அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட என் பணிகளை கௌரவிக்கும் நிகழ்வில் பங்கேற்பதற்காகவே ஆகும். அந்த நிகழ்விற்கு முன்னர் அமரர் ரவிராஜ் அவர்களின் சிலையின் முன் பெண் ஒருவர் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்தார். அதனை அடிப்படையாக கொண்டு என் ஆதரவாளர்கள் மற்றும் அங்கு கூடியிருந்த மக்களின் கோரிக்கையின் பேரில் நான் அங்கு சென்றேன். அங்கு சென்றபோது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் மற்றும் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் ஆகியோரும் அங்கு உரையாற்றி கொண்டிருந்தனர். நான் அங்கு சென்றது பதவிக்காகவாயின் அங்கு அவர்களது கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் ஏன் இருந்தனர் என்பதை விளக்க முடியுமா? அவர்களிடம் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க தங்களது கட்சி தலைமை தவறியதற்கு என்ன காரணம்? ஜாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த சிறமையானவர்களும் ஆளுமை வாய்ந்தவர்களும் நாடாளுமன்றத்தை வினைத்துவப்படுத்த வேண்டும் என்பதே என் நிலைப்பாடாகும். எனவே பசில் கூறியது போன்று வெறும் ஊகத்தின் அடிப்படையில் எனது வருகையை கருத்தினை திரிவுபடுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. நான் ஏற்கனவே 2018ஆம் ஆண்டு விவசாய பிரதியமைச்சராக பதவியில் இருந்துள்ளேன். தென்மராட்சி பதவிக்குரிய நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை இழந்துவிட்டோம் என்ற ஏக்கம் குறித்து நான் சட்ட ரீதியாக செய்யக்கூடிய உதவிகளை செய்வதாகவும் மக்கள் பிரதிநிதியாகவும் தெரிவித்திருந்தேன். மக்களின் தீர்ப்பிற்கு மதிப்பளித்து அமைதியாக இருக்கும் எம்மை சுமந்திரன் தொடர்ந்து சாடுவது எங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துகின்றது. அவர் மக்களின் தீர்ப்பை மதிக்க கற்றுக்கொள்வது அவசியம். கடந்த காலத்தில் தன்னை குறித்த மக்களின் விமர்சனங்களுக்கு பதிலாக மற்றவர்களை குறை கூறும் கீழ்த்தர அரசியலை அவர் நிறைவு செய்ய வேண்டும். மக்களின் தீர்ப்பை மதிக்காவிட்டாலும் எம்மை வம்புக்கு இழுப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும். உதவி செய்ய இயலாத நிலையில் இருந்தாலும் குறைந்தது தொந்தரவு செய்யாமல் இருப்பது மக்கள் எதிர்பார்க்கும் பண்பாகும் என அவர் அந்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்கின்றார். ஆகவே இந்த விஷயத்தை பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே சுமந்திரனுக்கு ஒரு ஆதரவு குறைஞ்சிருக்குது என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவுகள் மற்றும் இந்த உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பு தொடர்பாக தமிழரசு கட்சியின் நிலைப்பாட்டை பார்க்கின்ற பொழுது ஏதோ அந்த தமிழரசு கட்சி சேர்ந்து இயங்குறதுக்கு பின்னிக்கிற நிலைமை தான் இருக்கிறது. ஆகவே இதை வைத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுது இந்த ஆதரவு நிலைப்பாடு குறைந்திருக்கின்றது. ஆகவே இந்த அங்கேயன் ராமநாதனுடைய இந்த சுமந்திரனுக்கு எதிரான எதிர்ப்பு அறிக்கையை பார்க்கின்ற பொழுது இந்த ஆதரவு இன்னும் குறையுமோ என்கின்ற கேள்வி மறந்திருக்கிறது. அண்மை காலமாக இந்த அரசியலிலிருந்து விலகி இருந்த அங்கேயன் ராமநாதன் அவர்கள் இப்போ மீண்டும் சுமந்திரனை சீண்டுவதனூடாக அரசியலுக்குள் நுழைவதற்கான ஒரு கம்பேக் கொடுப்பதற்கான ஒரு நிகழ்ச்சி நல்லாகத்தான் இது இருக்குமா என்கின்ற கேள்வியும் இப்போ எழுந்திருக்கின்றது. இது ஒரு பக்கம் இருக்க, இவர்களுடைய சண்டை ஒரு பக்கம் இருக்க, அங்கே அர்ச்சுனா ராமநாதன் மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய சண்டையும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. அதில் குறிப்பாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை என்ன விடயங்களை சொல்லி விமர்சிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த சங்கு சின்னத்தில் இருக்கிறவர் மீது சரமாரியாக விமர்சனத்தை முன்வைத்திருந்தார்கள் இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அணியினர். இப்போ அவர்களோட கூட்டு சேர்ந்து நடத்துக்கிறார்கள்.
இது என்ன அரசியல் என்கின்ற பொருள்பட அவர் தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை அவர் சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இப்போ ஒட்டுக்குழுக்களின் தலைவராக வந்திருக்கின்றார். அதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த சங்கு சின்னத்தில் இருப்பவர்களில் பெரும்பாலான குறிப்பாக இந்த சங்கு சின்னத்தில் இடம்பெற்றிருக்கின்ற அரசியல் பிறப்பில் இயங்குகின்றவர்கள் மேலே வைக்கப்படுற விமர்சனம் என்று பார்த்தீங்கன்னா, முன்னைய நாட்களில் ஒட்டுக்குழுக்களின் தலைவராக அவர்கள் இருந்தார்கள் என்பதுதான். ஆகவே அதை வச்சோண்டு இப்போ அவர்களின் தலைவராக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இருக்கின்றார் என்ற பொருள்பட அவர் ஒரு விடயத்தை தன்னுடைய வலையொலியில் போட்டிருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த தெல்லிப்பளையில் விவரம் தொடர்பாக, தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை விவரம் தொடர்பாக பேசுகின்ற பொழுது, இந்த புற்றுநோய்க்கான ஒரு தனியான அழகாக புற்றுநோய் அழகை இயக்கணும் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சொன்னதுக்கு அர்ச்சுனா ராமன் அவர்கள் பல விமர்சனங்களை முன்வைத்தது மட்டுமில்லாமல், இந்த தெல்லிப்பளையில் இருக்கிற இந்த ஊழலை குழப்புறதுக்காகத்தான் இவர் இந்த விஷயங்களை கொண்டு வரார். ஆகவே அதில் அவருக்கும் சம்மந்தம் இருக்கொண்டும் ஏற்கனவே விமர்சனம் செய்திருந்தார். இந்த தெல்லிப்பளையில் இருக்கிற இந்த தெல்லிப்பளை புற்றுநோய் பிரிவில் ஏற்கனவே அந்த புற்றுநோய் பிரிவுக்கு பொறுப்பாக இருக்கிறவர் தன்னிச்சையாக அல்லது பர்சனலாக சில டொனேஷன்ஸை பெற்றுக்கொண்டிருக்கின்றார் என்று யார் சொன்னதுன்றால் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொன்னார். அப்போ அதை மறைக்கிறதுக்காண்டி தான் இவர் இந்த விஷயங்களை சொல்கிறார். அப்போ அவருக்கு இதில் ஒன்று அவரை வேறு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை அவர்கள் பயன்படுத்தினோம், இல்லாட்டிக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் அதில் தொடர்பு இருக்கின்ற பொருள்பட அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் விமர்சிச்சிருந்தார். ஆகவே அந்த சண்டை ஒரு பக்கம் இருக்க, இப்போ இவர்களுடைய சண்டையும் ஒரு பெரிய சண்டையாகவே பார்க்கப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் முந்தி இவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை பார்க்க ஒரு முரணான ஒரு அரசியல் நிலைப்பாடு தான் இருந்தது. யாரென்றா அர்ச்சுனா ராமநாதனுக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கட்சியையுமே அவர் விமர்சித்திருந்தார். பிறகு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் அந்த வேட்பாளர்கள் தொடர்பான விவரங்களை கொடுக்க போய்க்க நான் இல்லாத சபைகள், அதாவது எந்த கட்சி போட்டியிடாத சபைகளில் நீங்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு வாக்களிக்கலாம் என்று தொடங்குது அவர்களுடைய நட்பு. அந்த தொடங்கி இப்போ உள்ளூராட்சி சபையில் இந்த சபைகளை அமைக்கும் வரைக்குமே அவர்களுடைய நட்பு ஓரளவுக்கு இருந்தது. இப்போ திடீரென்று இந்த நட்பு எதிராக மாறுகிறது. இப்போ தொடர்ந்து இப்போ அரசியல் நிலைப்பாட்டை தொடர்ந்து அர்ச்சுனா ராமநாதன் மாற்றதை எல்லாரும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த வகையில் இப்போ இந்த சண்டையும் ஒரு அரசியல் நிகழ்ச்சி நல்லான்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஆக இது ஒரு பக்கம் இருக்க, ஸ்ரீதரன் அவர்கள் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஜேர்மனுடைய தொழிற்பயிற்சி கல்லூரி சம்பந்தமான ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். இலங்கையில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த தொழிற்பயிற்சி கல்லூரி. ஆனால் இப்போ அந்த கல்லூரி உண்மையிலேயே வளப்பற்றாக்குறையாக காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் அது யாரை இலக்காக கொண்டு செய்யப்பட்டதோ அவர்களை விட்டுட்டு இப்போ வேறு பிரதேசத்தில் இருக்கிறார்கள் எல்லாம் இதை பயன்படுத்தி கொள்கிற அளவுக்கு இது வந்திருக்குன்ற பொருள்பட அவர் பாராளுமன்றத்தில் தன்னுடைய உரையில் இந்த விஷயத்தை சொல்லியிருப்பார். அது தொடர்பான காணொலியை நான் இதோட நினைக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. உள்ள இலங்கை ஜெர்மன் தொழிற்பயிற்சி நிறுவனத்தின் இயங்கு நிலையை உறுதி செய்வதற்கான ஒரு கேள்வியை நான் பிரதம அமைச்சரிடம் கேட்பதற்காக கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்தேறிய யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட இளைஞர் யுவதிகளின் எதிர்காலம் கருதியும் அவர்களுக்கான தொழிற்பயிற்சிகளை வழங்கும் நோக்கிலும் ஜெர்மன் அரசாங்கத்தின் 800 மில்லியன் ரூபாய் நிதியுதவியுடன் கிளிநொச்சி அறிவியல் நகரில் ஆரம்பிக்கப்பட்ட இலங்கை ஜெர்மன் தொழிற்பயிற்சி நிறுவனத்தின் SLGTTI தற்போதைய இயங்கு நிலை குறித்து கீழ்வரும் விடயங்களை தங்களின் மேலான கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். கிளிநொச்சி மாவட்டத்தில் இயங்கி வரும் இலங்கை ஜெர்மன் தொழிற்பயிற்சி நிறுவனம் இன்று வரை இலங்கை அரசாங்க வர்த்தமானி மூலம் அங்கீகரிக்கப்படவில்லை. இந்நிறுவனம் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட போது 96 பேராக இருந்த நிரந்தர பணியாளர் எண்ணிக்கை தற்போது 77ஆக குறைக்கப்பட்டுள்ளதுடன் 2017ஆம் ஆண்டு முதல் இன்று வரை எந்த ஒரு நிரந்தர பணியாளரும் நியமிக்கப்படாது ஆளணி தேவைப்பாட்டின் 24% மட்டுமே தற்போது நிரப்பப்பட்டுள்ளது. இந்நிறுவனம் 2016-2020 வரை தேசிய பயிலுனர் மற்றும் கைத்தொழில் பயிற்சி அதிகார சபையின் கீழ் நைட்டா இயங்கி வந்த நிலையில் தற்போதும் இதனை ஒரு சுயாதீன நிறுவனமாக இயங்க விடாது CGTTI முறைமை நிறுவனத்தின் கிளை நிறுவனமாக மாற்றும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இது பயிற்சி நெறிகளை முறைமைப்படுத்துவதிலும் அவற்றுக்கான சான்றிதழ்களை குறித்த காலப்பகுதியில் வழங்குவதிலும் நிர்வாக இடர்பாடுகள் தோற்றுவிக்கும் என்பதால் அது நிறுவனம் மீதான அபிமானத்தை பாதிப்பதாகவே அமையும். குறிப்பாக SLGTTI நிறுவனத்தின் முதல்வரும் துணை முதல்வரும் CGTTI நிறுவனத்தின் பணியாளர் தொகுதியில் இருந்து தெரிவு செய்யப்பட்டு ஒப்பந்த அடிப்படையிலேயே நியமிக்கப்படுவதால் அந்த நியமனங்களின் போது உரிய தகமைகளோ ஆளுமை திறனோ கருத்தில் கொள்ளப்படாமை நிறுவனத்தின் நிர்வாக ஆளுமையையும் சுயாதீன இயங்கு நிலையையும் மிக மோசமாக பாதிப்படைய செய்கிறது.
கொழும்பு மாவட்டத்தில் இயங்கி வருகின்ற ஜெர்மன் தொழிற்பயிற்சி நிறுவனம் சர்வதேச தரத்திலான பயிற்சி நெறிகளையும் சான்றிதழ்களையும் வழங்குகின்ற உயர்தர நிறுவனமாக உள்ளபோதும் போரின் பாதிப்புகளை எதிர்கொண்ட கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்ட இளைஞர் யுவதிகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இத்தொழிற்பயிற்சி நிறுவனம் வளப்பற்றாக்குறைகளுடனேயே தொடர்ச்சியாக இயங்கி வருகிறது. யாரை இலக்கு வைத்து இந்நிறுவனம் ஜெர்மன் அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த இலக்கு குழு நிராகரிக்கப்பட்டு வேறு பிரதேசங்களை சார்ந்தவர்களே இந்நிறுவனத்தின் மூலம் தொழிற்கல்வியை நுகரக்கூடிய சூழல் உருவாக்கப்பட்டுள்ள அதேவேளை இம்மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் உத்தியோகத்தர்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படாமையும் இந்நிறுவனத்தின் பின்னடைவுக்கு ஒரு காரணமாகும். 2021ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட மாணவர் விடுதி நிர்மாண பணிகள் உரிய நிதி ஒதுக்கீடின்மையால் இன்றளவும் முழுமைப்படுத்தப்படவில்லை. தற்போது 180 வரையான மாணவர்கள் அந்த விடுதி கட்டடத்திலேயே தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவர்களது பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது. ஆளணி பற்றாக்குறைக்கான உடனடி தீர்வாக சகோதர மொழி தெரியாத தமிழ் சிங்கள பயிற்சி ஆசிரியர்கள் தற்காலிகமாக நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அது புறமொழி பேசும் மாணவர்களிடையே பாடங்களில் புரிதலற்ற தன்மையையும் கற்கை நெறியில் திருப்தி ஈனங்களையும் ஏற்படுத்தியுள்ளதுடன் அதன் காரணமாக சில மாணவர்கள் கற்கை நெறியை கைவிட்டு வெளியேறும் சந்தர்ப்பங்களும் ஏற்பட்டுள்ளன. கடந்த 2025 SLGTTI நிறுவனத்தில் நடைபெற்ற புத்தாண்டு நிகழ்வுகளின் போது முறையான மேலாண்மை இன்மையால் ஏற்பட்ட உள்ளக முரண்பாடுகள் இனரீதியான மோதல்களாக மடைமாற்றப்பட்டு CGTTIயில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர் ஒருவரால் தமிழ் மாணவர்கள் மூர்க்கத்தனமாக தாக்கப்பட்டுள்ளனர். மேற்படி விடயங்கள் சார்ந்து தங்கள் உயர்ந்த கரிசனையை கோருவதோடு இந்நிறுவனத்தின் செயல்பாடுகளும் சேவையும் எமது மாவட்டத்துக்கு தேவையாக உள்ள நிலையையும் கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்ட இளைஞர் யுவதிகளின் தொழில்திறன் விருத்தியை கருதி இந்நிறுவனத்தில் எத்தனை தமிழ் சிங்கள முஸ்லீம் மாணவர்கள் தற்போது பயிற்சி பெறுகிறார்கள் என்பதையும் அவர்கள் எந்த அடிப்படையில் பயிற்சி நெறிகளுக்கு உள்வாங்கப்படுகிறார்கள் என்பதையும் தற்போது என்னென்ன பயிற்சி நெறிகள் நடைமுறையில் உள்ளன என்பதையும் அமைச்சர் அறிவிப்பாரா? வளத்திலும் தரத்திலும் மிகவும் தாழ்நிலையில் உள்ள கிளிநொச்சி மாவட்ட SLGTI நிறுவனத்தை அங்கீகரிப்பதற்கான அரசாங்க வர்த்தமானி ஏன் இதுவரை வெளியிடப்படவில்லை என்பதை அமைச்சர் சபைக்கு அறிவிப்பாரா? இந்நிறுவனத்தில் நீண்ட காலமாக நிலைவரும் பௌதீக வள மற்றும் ஆளணி பற்றாக்குறைகள் எப்போது நிவர்த்தி செய்யப்படும் என்பதை அமைச்சர் அறிவிப்பாரா? இந்நிறுவனம் உருவாக்கப்பட்ட நோக்கத்தின் அடிப்படையில் தொடர்ந்தும் கிளிநொச்சி மாவட்டத்தில் சுயாதீனமாகவும் தனித்தன்மையோடும் இயங்குவதற்கான அடிப்படை வசதிகள் எப்போது ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்பதையும் இந்நிறுவனத்தை அங்கீகரிப்பதற்கான அரசாங்க வர்த்தமானி அறிவித்தல் எப்போது வெளியிடப்படும் என்பதையும் அமைச்சர் இந்த உயர்ந்த சபைக்கு அறிவிப்பாரா?